அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலேயே மிக சிறந்த உயிரினமாக மனித சமுதாயத்தை உருவாக்கி அவன் இந்த உலகத்திற்கு பிறகு மறுமை நாளையில் அவன் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக அந்த இறைவனுக்கு விருப்பமான வழிகாட்டுதல் வாழ்க்கை முறை என்ன என்பதை தெளிவுபடுத்துவதற்கு அவனுடைய வேதங்களையும் அதற்கு விரிவுரையாக விளக்கமாக இறை தூதர்களையும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். இதை திருமறை குர்ஆனில் மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான். யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மின் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர் வ ஹுதன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன். மனிதர்களே, உங்களுக்கு உங்களுடைய இறைவனிடத்தில் இருந்து அழகான அறிவுரை வந்திருக்கிறது. உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு அதில் அருமருந்து இருக்கிறது. மூமின்களுக்கு அது ரஹமத்தாகவும் மூமின்களுக்கு அது வழிகாட்டியாகவும் இருக்கிறது என்று திருமறை குர்ஆனை இந்த சமுதாயம் பின்பற்ற வேண்டிய வேதத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இவ்வாறு சொல்கிறார். உங்கள் இறைவனிடத்தில் இருந்து இந்த வேதம் அறிவுரையாக உங்களுக்கு வந்திருக்கிறது. நீங்கள் எப்படி நடக்க வேண்டும், எந்த கொள்கையை நீங்கள் பின்பற்ற வேண்டும், எந்த வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அறிவுரைகளெல்லாம் நிறைந்தவையாக இந்த திருமறை குர்ஆன் இருக்கிறது. உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய சிறுக்கை, உங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடிய கசடுகளை, உங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடிய தவறான எண்ணங்களை அனைத்தையும் போக்கும் ஒரு அருமருந்தாக இந்த திருமறை குர்ஆன் இருக்கிறது என்று அல்லாஹ் அழகாக சொல்கிறார். எவர்கள் இஸ்லாத்துக்கு முரணான கொள்கை உள்ளவர்களாக தங்கள் உள்ளங்களிலே பதிய வைத்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த திருமறை குர்ஆனை அவர்கள் படித்தால், அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால், அந்த சட்டங்களின்படி அவர்கள் நடப்பார்கள் என்றால், அவர்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தவறான கருத்துக்களும் தவறான கொள்கைகளும் இதன் மூலம் போய்விடும் என்று அல்லாஹ் இந்த வேதத்தை பற்றி இவ்வளவு அழகாக அறிமுகம் செய்து வைக்கிறார். ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த திருமறை குர்ஆனோடு அவர்களுக்கு இருக்கும் உறவு என்ன? இந்த திருமறை குர்ஆனோடு எந்த விதமான உறவுகளை இந்த இஸ்லாமிய சமுதாயம் வைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தால், ஏதோ ஒரு மந்திர சொல்லை போன்றுதான் இந்த திருமறை குர்ஆனை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். யாராவது இறந்து போய்விட்டார்கள் என்று சொன்னால், மாற்று மதங்களில் எப்படி திதி திவசம் என்று சொல்லி 1வது 3வது 7வது 40வது என்று சில பாத்தியாக்களை நம்மை ஓதுவதை போன்று அங்கும் சில மந்திரங்களை ஓதுகிறார்களோ அதை போன்று ஓதுவதற்கு பயன்படும் ஒரு புத்தகமாக இந்த திருமறை குர்ஆனை வைத்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது, இப்படி ஒரு வேதம் இருக்கிறது, இறந்தவர்களுக்காக ஓதுவதற்கு, இறந்தவர்களை குளிர்விப்பதற்கு இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓத வேண்டும் என்று பொருள் தெரியாமல் ஓதிக்கொள்கிறார்கள். இன்னும் சிலர்கள் அவருடைய உள்ளங்களினுடைய நோய்களை போக்கக்கூடிய அருமருந்தாக இருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை எதையாவது எழுதி கரைத்து குடித்துக் கொள்கிறார்கள் அல்லது தாயத்திலே அடைத்து வைத்துக் கொள்கிறார்கள். இதை விடுத்து இவர்கள் இந்த திருமறை குர்ஆனோடு இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்ன உறவு வைத்திருந்தது? அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லியிருக்கிறானா? இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை தட்டிலே எழுதி கரைத்து நீங்கள் குடிக்க வேண்டும் என்று சொன்னானா? தாயத்திலே அடைத்து தொங்கவிட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னானா? அவன் அதை பற்றி பேசவே இல்லை. அவன் இந்த திருமறை குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டி என்று சொன்னான். ஹுதல் லின்னாஸ், மனிதனுக்கு வழிகாட்டக்கூடியது. உங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் கொள்கைகள் அனைத்துக்கும் அருமருந்து. இது அழகான ஒரு அறிவுரை என்று அல்லாஹ் சொல்லும் போது நமக்கு அல்லாஹ் என்ன அறிவுரை சொல்லியிருக்கிறான்? அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களில் நம்மை எப்படி நடக்க சொல்லியிருக்கிறான், எப்படி நம் இருக்க வேண்டும் என்று போதிக்கிறான் என்ற கோணத்தில் திருமறை குர்ஆனை இந்த சமுதாயம் அணுகாத காரணத்தினால்தான் இணை வைப்பு கொள்கைகள், குறிப்பாக தர்கா வழிபாடுகள் எல்லாம் நிறைந்து போனதற்கு காரணம் இந்த குர்ஆனை சரியாக அவர்கள் புரிந்து கொள்ளாதது. இது வழிகாட்டி புத்தகம் என்று அவர்கள் விளங்காதது. குர்ஆனுடைய வசனம்
நாம் விட்டு போகிறார்களே, அல்லாஹுவை கையேந்தாமல் தர்காவில் இருப்பவர்களிடத்திலே போய் கையேந்துகிறார்களே, அவர்களிடத்திலே நோய் நொடியை போக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே, விசா வேண்டும் என்றாலும் போய் அங்கே போய் முறையிடுகிறார்களே, இவர்கள் ஒரு வசனத்தை, திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை மட்டும் சிந்தித்திருந்தால், அல்லாஹ் இதில் என்ன கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று புரிந்திருந்தால் அந்த பக்கம் தலை வைத்து படுத்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா. ஒரு சின்ன ஒரு அரை வரி கூட இருக்காத ஒரு வசனம் தான். என்ன கேட்கிறான்? இந்த அடியாருக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? எவ்வளவு பொருள் பொதிந்த ஆழமான ஒரு வசனம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? அல்லாஹுவை விட்டு விட்டு நீ எங்கே போகிறாய்? அல்லாஹ்விடத்தில் கேட்காமல் யாரிடத்தில் கேட்டுக் கொண்டு இருக்கிறாய்? அல்லாஹ்விடத்தில் எதுவுமே இல்லையா? அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? கொடுக்கும் எண்ணம் இல்லாதவனா? அல்லது பொருள்கள் அவனிடத்தில் இல்லையா? செல்வங்கள் அவனிடத்தில் இல்லையா? அல்லது கொடுப்பதற்குரிய சக்தி அவனிடத்தில் இல்லையா? உண்ட அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் ஒரு அழகான ஒரு சின்ன வசனம். இதை நீங்கள் பொருள் அறிந்து படித்திருந்தால் தர்காவின் பக்கம் தலை வைத்து படித்திருக்க மாட்டார்கள். அவன் இந்த திருமறை குர்ஆனோடு இந்த சமுதாயம் மிக தூரமாக போயிருக்கிறது. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்களே, அந்த நபித்தோழர்கள், அந்த நபித்தோழியர்கள் இந்த திருமறை குர்ஆனோடு அவர்கள் சேர்ந்தே வாழ்ந்தார்கள். இந்த திருமறை குர்ஆனின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் இந்த திருமறை குர்ஆனோடு இந்த சமுதாயம் இணைந்து இருக்க வேண்டும், ஒட்டி இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனைய சிறப்புகளையும் சொன்னார்கள். உஹது போர்க்களம், அதிலே ஷஹீதாகி தன்னுடைய உயிரை இழந்து முதல் தகுதியாக மார்க்கத்திற்கு அதிகமான நன்மைகள் செய்தவர்களாக இறைவனிடத்தில் அதிக கூலியை பெறக்கூடியவர்கள் முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஷஹீத், அவங்கள முதல்ல கபரில் யார் வைப்பது, அவர் யாருக்கு முதலிடம் கொடுப்பது என்று கேட்கும் போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இவர்கள் யார் அதிகமாக திருமறை குர்ஆனுடைய வசனங்களை மனனம் செய்திருக்கிறார்களோ அவர்களை முதலில் வையுங்கள் என்ற செய்தியை புகாரி முஸ்லிமில் நாம் பார்க்கிறோம். யார் இறந்தவர்களை அடக்கம் செய்கின்ற அந்த கட்டத்திலும் கூட, ஷஹீத் என்ற உயர்ந்த படித்தரத்திலும் கூட அவர்களுக்கு முதலிடம் கொடுப்பதற்கு இந்த திருமறை குர்ஆனோடு இந்த நபித்தோழருக்கு உள்ள உறவு என்ன, எவ்வளவு மனனம் செய்திருந்தார், அந்த குர்ஆனோடு எவ்வளவு தொடர்பு வைத்திருந்தார், அந்த அடிப்படையில் அவரை அடக்கம் செய்யுங்கள் என்றார்கள். அதை கொண்டு தொழ வைக்கின்ற போது இந்த தொழுகைக்கு முன்னுரிமை யாருக்கு வழங்க வேண்டும்? வயதில் மூத்தவரா? அதற்கு முதலிடம் கொடுக்கவில்லை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். யாருக்கு கொடுத்தார்கள்? திருமறை குர்ஆனை அதிகம் யார் மனனம் செய்து இருந்தார்களோ, இந்த திருமறை குர்ஆனோடு யார் அதிகமாக தொடர்பு வைத்திருந்தார்களோ அவங்களை கொண்டு போய் முதலில் தொழ வையுங்கள் என்று சொன்னார்கள். இதற்கு சான்றாக நபித்தோழர்களுடைய வாழ்விலே அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் செய்தி சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. அவர் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்னுடைய தந்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்களை சந்தித்து விட்டு வந்தார். அங்கே நபித்தோழர் மற்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அப்ப சொன்னார்கள், யஉம்முக்கும் அக்ஸருக்கும் குர்ஆனா, உங்களில் யார் குர்ஆனை அதிகம் மனனம் விட்டு இருந்தாரோ அவர் தொழ வைக்கட்டும், இமாமத் செய்யட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதை நான் கேட்டேன் என்று அவருடைய தந்தை சொல்கிறார். இதை கேட்டு அங்கே பார்க்கிறார்கள், அதுல இருக்கக்கூடியதுல யார் என்றால் குர்ஆனை நிறைய மனனம் செய்தவர். அதுவும் எப்படி மனனம் செய்தார் என்றால் அதுவும் ஆச்சரியமானது. அதை சொல்லுகிறார் அவர், நாம் போய் பள்ளிக்கூடங்களிலோ அல்லது புத்தகங்களை எடுத்து வைத்தோ இல்லை, அல்லாஹ்வின் தூதர் அவர்களை சந்தித்து விட்டு வரக்கூடிய வாகன கூட்டத்தினர்களிடத்தில் கேட்டு நான் மனனம் செய்தது. அப்படி பார்க்கும்போது நான் தான் அதிக மனனம் செய்தேன், என்னை கொண்டு போய் தொலை வைக்க வைத்தார்கள். அப்ப என்னுடைய வயது என்ன? ஆனா இப்னு சித்தின் அவ் சபாசினின், எனக்கு 6 அல்லது 7 வயது தான். அந்த நபித்தோழரின் வயது 6 அல்லது 7. அவர் தொலை வைக்கிறார். தொலை வைக்கின்ற போது அங்க பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கேட்கிறார், யாப்பா உங்களுடைய இந்த இமாமுக்கு பிற்பகுதியில கிழிந்து போயிருக்க துணி, அதை மறைக்கக்கூடிய ஒரு துணி கிடைக்கல இல்லையா? எந்த அளவுக்கு சின்னவர் பாருங்க, கிழிந்து போன துணியோடு தான் இருக்கிறார், ஆடைகள் அங்கு இல்லையே. கிழிந்து போன ஆடை குனிகின்ற பொழுது அவருடைய பிற்பகுதி தெரிகிற மாதிரி கிழிந்து இருக்கிறது. அப்ப பின்னால் நின்று தொழுத பெண்மணி சொல்றாங்க, இந்த உங்களுடைய காரிக்கு அந்த பின்பகுதியை மறைக்கக்கூடிய ஒரு ஆடை கிடைக்கவில்லையா, அதை வாங்கி கொடுக்க கூடாதா? அப்பதான் அவங்க வாங்கி கொடுத்தவுடன் ரொம்ப அவர் சந்தோஷப்பட்டதாக சொன்ன செய்தியை புகாரியில் பார்க்கிறோம். வயதையும் பாருங்கள், அவருடைய நிலைமையும் நீங்கள் பாருங்கள்.
பெரிய நபித்தோழரோ அப்பாவெல்லாம் இருக்கின்ற பொழுதும் கூட அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதல் யாரென்றால் நல்ல குர்ஆன் மனனம், குர்ஆனோடு தொடர்பு, அவனை கொண்டு போய் முன்னால் நிறுத்தி வையுங்கள். அவர்தான் இந்த தொழு வைப்பதற்கு இமாமத் செய்வதற்கு தகுதியானவர். அவர் சொன்ன பிறகுதான் நீ அல்லாஹ் அக்பர் என்று சொல்லணும். அவர் குனிந்த பிறகுதான் நீ குனிய வேண்டும். அவர் நிமிர்ந்த பிறகுதான் நீ நிமிர வேண்டும். அது மட்டும் இல்லை, அதற்கு முன்னால நீ நிமிர்ந்தாய் என்று சொன்னால் உன்னுடைய உருவத்தை அல்லாஹ் கழுதையின் உருவமாக மாற்றிவிடக் கூடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரிக்கையும் செய்திருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு இந்த திருமறை குர்ஆனோடு இந்த சமுதாயம் சேர்ந்திருக்க வேண்டும் என்பதில் அல்லாஹ்வின் தூதர் அவர் அக்கறை காட்டியிருக்கிறார் என்று பாருங்கள். அதற்கு பிறகுதான் குர்ஆன் நல்ல மனனம் செய்திருந்தார். அதற்கு அடுத்த பிறகுதான் நபிமொழியல், அதற்கு பிறகுதான் வயது மூத்தவர்கள், அதற்கு பிறகு ஹிஜ்ரத். இதையெல்லாம் பின்னாடி கவனிங்க. முதல் கவனம் யாருக்கு என்றால் குர்ஆனை மனனம் செய்தவர். இதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த கடுமையான காலகட்டத்திலே எங்கே மக்காவின் வாழ்க்கையில் 13 ஆண்டு காலங்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு போதனை செய்திருந்தார்கள். அங்கிருந்து ஒரு சிலர்கள் அவருடைய கஷ்டத்தை தாங்க முடியாமல் சிலர்கள் அபிசினியாவுக்கு போனார்கள், எத்தியோப்பியாவுக்கு போனார்கள், சிலர்கள் மதீனாவுக்கு போனார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்காவில் தான் இருந்தார். அதுக்கு முன்னாடியே சில குழுவினர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய அனுமதியோடு போனாங்க. அப்ப மதீனாவில் போய் அங்க நிறைய தோழர்கள் இருந்தா, நிறைய நபி தோழர்கள் போனாங்க. அப்ப போகும்போது கூட யார் தொழுவித்தார்? சஹீஹ் புகாரியில் பார்க்கிறோம், சாலிம் அபி ஹுதைஃபா, மௌலா அபி ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை சாலிம் அவர்களுக்கு தொழு வைத்தார். உம்முஹும் சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபாவுடைய அடிமை சாலிம் தான் அந்த மக்களுக்கு தொழு வைத்தார். கான அக்ஸரும் குர்ஆன், அவர்களே அதிகமாக குர்ஆனை மனனம் செய்தவராக இருந்தனால எல்லாருக்கும் முன்னாடி அவரை கொண்டு போய் இருந்தார். அடிமையாகத்தான் இருந்தார். அந்த காலத்தில் அடிமைகளை மனிதனாக மதிப்பதே இல்லை. கொத்தடிமைகளை விட மோசமாக அங்கு கருதப்பட்ட அந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நன்றாக மனனம் செய்தான் தொலை வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அடிமை போய் முன்னாடி நிற்கிறார். சுதந்திரமானவர் இல்ல பணக்காரவர் பெரியாரெல்லாம் பின்னாடி போய் நிற்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு திருமறை குர்ஆனோடு உங்களுடைய உறவு இருக்க வேண்டும், இருக்குமானால் இந்த குர்ஆனோடு தொடர்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்களானால் உங்களுடைய எல்லா வாழ்க்கையும் நல்லதாக, மறுமையினுடைய வெற்றிக்கு சரியானதாக அமைந்து கொள்ளும். இதை நாம் விளங்காம தான் இருக்கிறோம். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விளங்கவில்லை. இந்த குர்ஆனோடு ஒருத்தன் தொடர்பு கொண்டால், கேட்டுவிட்டால், படித்து விட்டால் பிரிந்து விடுவான், நல்லவனாக மாறிவிடுவான், ஓரிரை கொள்கையில் போய்விடுவான் என்பதை அன்றைய காலத்தில் இருந்த காவிர்கள் விளங்கி இருந்ததாக திருமறை குர்ஆன் சொல்கிறது. وقال الذين كفروا لا تسمعوا لهذا القرآن والغوا فيه لعلكم تغلبون. குர்ஆன் சொல்கிறது, காபிர்கள் சொல்கிறார்கள், இந்த குர்ஆனை நீங்கள் மனனம் கேட்காதீர்கள். இந்த முகமது ஓதுறாரே அந்த குர்ஆனை கேட்காதே, கூச்சல் போடு எங்க ஓதும் போது, அப்படி போட்டால் நீ வெற்றி அடைவாய் என்கிறான். காபிர்கள் சொன்னது குர்ஆனை காது கொடுத்து கேட்க கூடாது, அப்படி ஓதுனாலும் சவுண்ட கூட எவனுக்கு காதுல கேட்காத அளவுக்கு செய், அப்படி செய்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இல்லையானால் அது ஓதுனை கேட்டு கேட்டு எல்லாமே அந்த பக்கம் போய்கொண்டே இருப்பான். போனார்கள். இந்த குர்ஆன் அவருடைய உள்ளங்களை ஈர்த்தது. பல மிக முரட்டுத்தனமாக இருந்தவர்கள், கொல்ல வேண்டும் என்று வந்தவர்கள், எத்தனையோ நபித்தோழர்களை திருமறை குர்ஆனுடைய அந்த போதனைகள் ஈர்த்து இஸ்லாத்தின் தூண்களாக மாற்றியிருந்தது. அதனால்தான் அவன் சொன்னான், நீங்கள் சத்தம் போடுங்கன்னா. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா வாழ்க்கையில் தன்னுடைய வீட்டினுடைய முற்றத்தில் நின்று கொண்டு தொழுவார்கள். அந்த குர்ஆனுடைய வசனங்களை சத்தம் போட்டு ஓதுவார்கள். அதனால அங்கு முஸ்லிம்களுக்கு பயங்கரமான எரிச்சல், பயங்கரமான துன்பத்தை கொடுத்தார்கள். அதனால பொறுமையின் சிகரமாக இருந்த அபூபக்கருக்கு கூட தாங்க முடியாமல் அவரும் எத்தியோப்பியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய போனார். இடையிலே சந்தித்த இப்னு தகினா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியினுடைய ஒரு பொறுப்பாளர், ஒரு நல்ல மனிதரா இருக்கக்கூடிய, நீங்க எங்க போறீங்க? இல்ல, எங்க மக்கள் என் ஊரில் இருக்கக்கூடிய நிம்மதியா என்னுடைய இறைவனை கூட வணங்க விட மாட்டேங்கிறான், ரொம்ப தொந்தரவு தாங்க முடியவில்லை, என்னுடைய இறைவனை நிம்மதியா நான் வணங்க போறேன்னு சொன்னார். இல்ல இல்ல, நீங்க போகக்கூடாது, உங்களை போன்ற நல்லவர்கள் தானாக போகக்கூடாது, அடுத்தவர்களால் போய் வச்சும் கூடப்படக்கூடாது, நீங்கள் இருங்கள், உங்களுக்கு நான் அனுமதி வாங்கி தருகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இப்னு தகினா என்று சொல்லக்கூடிய அந்த தலைவர் முஸ்லிம்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவர்கள் சொல்கிறார்கள், ஆலன ஸலாத்த வல் கிராஅத்த, இவர் என்ன செய்கிறார்? தொழுகையை பகிரங்கமாக செய்கிறார்,
ஓதுதலையும் சத்தம் போட்டு ஓதுகிறார். அப்படி ஓதுறனால எங்களுக்கு என்ன இடையூறு? அது ஹசீனா எஃப்தினா அபுனானா வனிசானா. இப்படி ஓதுவதன் காரணத்தினால் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய மனைவிமார்களும் குழப்பத்தில் ஆழ்ந்து விடுவார்களோ, அந்த மார்க்கத்துக்கு போய் விடுவார்களோ என்று நாங்கள் பயப்படுகிறோம். அபூபக்கர் இங்கே இருப்பதில் ஆட்சேபனை இல்லை. அபூபக்கர் இங்கே இருப்பதற்கு எந்த தவறும் இல்லை. இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். ஆனா சத்தம் போட்டு மட்டும் அவர் குர்ஆன் ஓத வேணாம். அந்த உத்தரவாதத்தை கொடுத்தீங்கன்னா அபூபக்கர் இங்கே தங்க வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். இணை வைப்பாளர்கள் பயப்படுகிறான். என்ன, குர்ஆனுடைய வசனத்தை என் புள்ள கேட்டா அங்க போயிருவானோ, என் மனைவி கேட்டால் அங்க ஓடி போயிருவாளோ அப்படின்னு நினைக்கிறார். அதே மாதிரி வந்தார்கள். எத்தனை பேர்கள் குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு இந்த மார்க்கத்தினுடைய அந்த போதனைகளை கேட்டு உக்பத் இப்னு அபி முஐத் என்பவனுடைய மகள் கன்னி பெண்ணாக இருந்தவள் எங்கிருந்து? மதீனாவில் இருந்து ஓட்டம் பிடித்து மதீனாவுக்கு வந்தார்கள். எந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களுக்கும் மூமின்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடந்து மக்காவில் இருந்து மதீனாவுக்கு யாரு வந்தாலும் திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற அந்த சட்டம் இருக்கின்ற நேரத்தில் உக்பத் இப்னு அபி முஐத் என்ற முஸ்லிம்களுடைய தலைவனின் மகள் கன்னி பெண்ணாக இருந்தவள், அவர்கள் அங்கிருந்து இந்த இஸ்லாத்தின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு இந்த திருமறை குர்ஆனுடைய சட்டத்தால் ஈர்க்கப்பட்டு மதீனாவுக்கு தனியாக ஓடி வருகிறார்கள். இதையெல்லாம் நாம் படிக்கிறோம். குர்ஆனை படித்து இணை வைப்பாளர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஓடி வருகிறான். இன்றைய காலத்தில் இருப்பவன் ஓடி வருகிறான். ஆனா நம்ம இஸ்லாத்தின் கொள்கையை விட்டு ஓடி போகணும் படிக்காத காரணத்தில். படிக்க வைக்க வேண்டும். திருமறை குர்ஆன் எதற்காக வந்தது? மந்திர சொல்லாக வரவில்லை. நமக்கு பின்பற்றக்கூடிய அழகான ஒரு சாதனமாக, நாம் படிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு நூலாக, ஒரு வழிகாட்டி புத்தகமாக வந்தது. அன்றைய காலத்து இணை வைப்போருடைய உள்ளங்களை எப்படி மாற்றியதோ அதை போன்று நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை ஓரிரை கொள்கையின் பக்கம், உண்மையான கொள்கையின் பக்கம் ஈர்ப்பதற்கு இந்த திருமறை குர்ஆன் வழிகாட்டணும். எத்தனை பேர்களுடைய வீடுகளில் திருமறை குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு இருக்கிறது? எண்ணி பாருங்கள். மொழிபெயர்ப்பே வாங்காமல் எத்தனை வீடுகள் சும்மா இருக்கிறார்கள். அவர்களுக்கு தொடர்பு வெள்ளிக்கிழமை ஜும்மா அல்லது 2 பெருநாள் தொழுகை, அத்தோடு மறந்து போகக்கூடிய எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். குர்ஆனோடு அவர்களுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? இந்த திருமறை குர்ஆனையாவது அந்த மொழிபெயர்ப்பாவது வாங்கி தினமும் ஒரு 4-5 வசனங்களை அர்த்தத்துடன் அவர்கள் படிப்பார்களே, ஆனால் நிச்சயமாக இந்த திருமறை குர்ஆன் அவருடைய உள்ளங்களில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியதை போன்று அவர்களுடைய காலத்தில் சிறு வயதாக இருந்தாலும் சரி, வயது குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் இந்த குர்ஆனோடு நல்ல தொடர்பு. சின்ன ஆட்களை பார்க்கிறோம், பருவ வயதை அடைந்தவர்களை பார்க்கிறோம், வயது முதிர்ந்தவர்களை பார்க்கிறோம். எல்லாருக்கும் இந்த குர்ஆன் மேல அவ்வளவு ஒரு ஈடுபாடு. உங்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தெரியும். அவங்களுடைய வாழ்க்கையில், அவங்கள்ட்ட வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு சம்பவம், அவர்களை சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இணைத்து அவதூறாக சொல்லப்பட்ட முனாஃபிகீன்களுடைய இந்த அவதூறு பிரச்சாரம் ஆயிஷா நாயுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது என்று சொல்லலாம். அவ்வளவு பயங்கரமான வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்தி, வேற எந்த தியாகத்தையும் அவங்க சாப்பாட்டுக்கு உள்ளது கூட பெரிதல்ல, தன்னுடைய உறவினர்கள் இறந்தது கூட பெரிதாக தெரிந்திருக்காது. ஆனா மான பிரச்சனை ஏற்படுத்தி அவருடைய உள்ளங்களிலே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. இறுதி கட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆயிஷா நாயிடத்தில் சொல்கிறார்கள், நீ தப்பு செய்திருந்தால் தப்ப ஒத்துக்க, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடு, அல்லாஹ் கண்டிப்பா மன்னிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தான் என்ன நடந்தது என்று தெரியவில்லையே, அவங்க தான் மறைவான விஷயம் அறியாதவர்கள் இல்லையா, அதனால் இப்படி சொல்லுகிறார்கள். ஆயிஷா நாய் எல்லாரும் பார்த்துட்டு அவர்கள் அழகா சொல்லுகிறார்கள், நான் ஒத்துக்கொண்டால், நான் மறுத்துறேன்னு சொன்னா நீங்க ஏத்துக்கிற மாட்டீங்க, நான் ரொம்ப சுத்தமானவன் சொன்னா நீங்க ஏத்துக்கிற மாட்டீங்க, ஏன்னா எல்லாரும் சுத்தமான முன்னாடியே சொல்லியாச்சு, திரும்பவும் சொல்றேன், சொன்னாலும் ஏத்துக்கிற மாட்டீங்க. நான் தப்பு செய்தேன் என்று சொன்னால் என்னுடைய இறைவனுக்கு தெரியும் நான் தூய்மையானவள் என்று. அப்ப அழகா சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு குர்ஆன் வசனத்தை அவர்கள் சொல்வதற்கு முன்னால் ஒரு வாசகத்தை, அன ஜாரியத்துன் ஹதீஸத்து சின், நான் ரொம்ப வயதில் சிறியவளாக நான் இருந்தேன், எனக்கு வயது ரொம்ப குறைவு, வலா அக்ஸரு கஸீரம் மினல் குர்ஆன், குர்ஆன்ல இருந்து அதிகமாக நான் ஓதியதும் கிடையாது, ஆனால் எனக்கு ஒரு சில வசனம் தெரிகிறது, அந்த வசனத்தை நான் சொல்கிறேன். வமா அஜிது லீ வலக்கும் மஸலன் இல்லா அபா யூசுப், யூசுஃபுடைய தந்தை சொன்னாரே, அந்த வாசகம் தான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு அழகான உதாரணம் என்று சொல்கிறார். யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் யூசுஃபை அவர்களை கிணத்தில் தூக்கி போட்டுட்டு
அவர்களை ஓனாய் தின்று விட்டது என்று ஒரு துணியிலே அவருடைய சட்டையிலே ரத்தத்தை தேய்த்து பொய்யான வாதத்தை கொண்டு வந்து முன்னால் வச்சாங்க. இல்ல நாங்க பார்த்தோம், போனோம், ஓனாய் கடிச்சிட்டு போயிடுச்சுன்னு கதை சொல்லும் போது அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை சொன்ன ஒரு அழகான வாசகம், அப்படி எவ்வளவு 100க்கு 100 ஒத்து போகக்கூடிய ஒரு அழகான ஒரு வசனத்தை சொல்லுகிறார்கள். ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை சொல்லுகிறார்கள், அழகிய பொறுமையை நான் மேற்கொள்கிறேன். நீங்கள் எதை வர்ணித்து சொல்கிறீர்களோ அதை விட்டும் பாதுகாப்பு தேட அல்லாஹ் போதுமானவன், அவன்கிட்ட நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அந்த வாசகத்தை அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை அவருடைய மற்ற மகன்கள் இடத்துல சொன்னாங்க. இந்த பாரு ஒரு சோதனையாச்சுன்னா அல்லாஹ்க்கான நான் பொறுமையை மேற்கொள்கிறேன், நீ என்னென்னவெல்லாம் வர்ணித்து இப்படி சொல்றியோ அதுல இருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு அல்லாஹ் போதுமானவன் சொன்னாங்க. இது எவ்வளவு அழகா பொருந்துகிறது பாருங்க. ஆயிஷா நாயுடைய வாழ்க்கையில் சபருன் ஜமீல், நானும் அழகான முறையில் பொறுமையா இருக்கிறேன். நீங்க என்னை வர்ணித்து சொல்கிறீர்களே, என்னை அவதூறாக பேசுகிறீர்களே, அதிலே அல்லாஹ்விடத்திலே நான் உதவி தேடுகிறேன் என்று ஒரு அழகான ஒரு வசனத்தை சொல்கிறார். வயது குறைவு எங்கே சூரத்துல் யூசுஃபிலே இருக்கக்கூடிய ஒரு வசனம், 18வது வசனம் என்று நினைக்கிறேன். அந்த வசனத்தை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். எங்கேயோ உள்ள ஒரு வசனம். அந்த காலத்தில் இதை போன்ற குர்ஆன் அழகிய வடிவங்களில் அழகிய காகிதத்தில் அச்சிடப்பட்டு கொடுக்கப்படவில்லை. சிலர்களுடைய பெரும்பாலும் உள்ளங்களில் தான் இருந்தது, சிலர்கள் தோள்களில் எழுதி வைத்திருந்தார்கள், எலும்புகளில் எழுதி வைத்திருந்தார்கள். அந்த மாதிரி வசதி இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒரு சிறுவையாக இருந்த ஆயிஷா நாயகி என்ற ஒரு பெண்மணி அவர்கள் எவ்வளவு குர்ஆனோடு வாழ்ந்து அந்த வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில் வரும்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்பதை பாருங்கள். இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதல் தர வேண்டும். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அங்கே ஆறுதல் இருக்கிறது. இந்த மாதிரி எத்தனை சம்பவங்களை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இந்த மாதிரி சம்பவங்களை எல்லாம் சொல்லி உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறான். வக்ஸுஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன், வரலாறுகளை நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் சிந்திக்கட்டும் என்று சொல்கிறான். முன்னாடி உள்ள வரலாறு எல்லாம் உங்களுக்கு கதையா சொல்லல, இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்கும், அந்த வாழ்க்கையில் அந்த நல்லவர்கள் எப்படி நடந்தார்களோ அந்த மாதிரி நீங்க நடக்கணும், தவறு நீங்கள் செய்திருந்தால் அவர்களுக்கு ஏற்பட்ட அழிவும் உங்களுக்கு ஏற்படும், அதிலையும் நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இப்படி சொல்கிறார். அந்த மாதிரி அந்த காலகட்டத்திலேயே குர்ஆனோடு இவ்வளவு தொடர்பு இருக்குமானால், இவ்வளவு வசதி வாய்ப்புகள் கம்ப்யூட்டர் யுகத்தில் வாழக்கூடிய நமக்கு இந்த திருமறை குர்ஆனோடு எவ்வளவு தொடர்பு இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி இளைஞர் கூட்டத்தினர்கள், இன்று இளைஞர்களை நீங்கள் பார்த்தீர்களானால் அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் கேட்கிறது உடனே ஒரு 2 வீலர் வாங்கி கொடுங்க, அதான் கேட்பான். நல்ல பல்சர் வந்திருக்கா, அல்சர் வந்திருக்கா அப்படிங்கிற வண்டியை பார்த்து அது 50,000 60,000 எப்படியா தலைகீழ நின்று கேட்டு வாங்கி கொடுத்துறோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல வாகனம், அல்லாஹ்வுடைய அருள், அவனுடைய அருள் கொடை, நல்ல புதிய புதிய கண்டுபிடிப்புகளை தருகிறான், ஓட்டிக்கொண்டு போகிறான். அதுல ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் திருமறை குர்ஆனை ஓதுவதற்கு, நபிமொழி நூல்களை முழுமையாக வாங்கி வைப்பதற்கு கேட்டிருக்கிறார்களா என்றால் இல்லை. வீட்டிலே வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் அதுவும் இல்லை. 30,000-40,000 ரூபாய்க்கு நம்ம வண்டி வாங்கி கொடுக்க முடிகிறது, ஆனால் திருமறை குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு வாங்கி கொடுக்க முடியவில்லை. நபிகள் பெருமானாரின் வழிகாட்டுதலுடைய நூல்கள் புகாரி, முஸ்லிம், திருமதி, நசை என்று எத்தனையோ வந்து கொண்டிருக்கிறது, அந்த மொழிபெயர்ப்புகளை வீட்டிலே அடுக்க முடியவில்லை. வண்டிகள் வரிசையாக இருக்கிறதே தவிர திருமறை குர்ஆனுடைய விளக்கமோ நபிமொழியினுடைய விளக்கமோ நமக்கு இருப்பதில்லை. அப்ப இளைஞர்கள்லாம் இதுல தான் போகிறான். ஒரு சிலர்கள் அதையும் மீறி தண்ணி அடிப்பதிலையும் ஊர் சுத்துவதிலையும் பெண்களுக்கு பின்னால் போவதிலேயே அதிகமாக ஈடுபாடு. ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உருவாக்கிய அந்த இளைஞர் சமுதாயம் எப்படி இருந்தார்கள்? 70 நபர்கள் மதீனாவிலே இருந்த அவர்களுக்கு காரிகள், குர்ஆ என்று சொல்வார்கள், அழகாக குர்ஆனை அற்புதமாக ஓதத் தெரிந்தவர்கள். அந்த 70 இளைஞர்களை பற்றி சஹீஹ் முஸ்லிமிடம் வருகிறது, யக்ரஊன், திருமறை குர்ஆனை அவர்கள் ஓதுவார்கள். யத்ததாரஸூன பில்லைல், இரவிலே அவர்கள் பாடம் நடத்திக் கொள்வார்கள். வயதஅல்லமூன், அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கற்றுக்கொள்ளவும் செய்வார்கள். திருமறை குர்ஆனை அந்த இளைஞர் கூட்டத்தினர்கள் படித்து தங்களுக்குள்ளே பாடங்களை நடத்தி அதிலே உள்ள செய்திகளை தங்களுக்குள்ளே கற்றுக்கொள்ளக்கூடிய பழக்க வழக்கங்களை அவர்கள் ஏற்படுத்தியிருக்க. அகமதில் பார்க்கிறோம், அவர்கள் மாலை நேரம் ஆகிவிட்டால் மதீனாவினுடைய கடைசிக்கு போவார்கள். போய் தண்ணி அடிப்பதற்கல்ல, ஊரை சுத்துவதற்கல்ல, திருமறை குர்ஆனை படிப்பதற்கு, திருமறை குர்ஆனுடைய சட்டங்களை பகிர்ந்து கொள்வதற்கு. அந்த இளைஞர் கூட்டம் அங்கே போய் பாடங்களை படித்துவிட்டு திரும்பி வரும் பொழுது திருமறை குர்ஆனுடைய அந்த விளக்கம், திருமறை குர்ஆனுடைய அந்த போதனைகள் அவருடைய செயலில் வெளிப்பட்டதாக வெளியே வர பார்க்கிறோம். ஏழைகளுக்கு உதவ வேண்டும்,
இல்லாதவனுக்கு உதவ வேண்டும், அடுத்தவனுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று போதிக்கக்கூடிய திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் உள்ளத்தில் ஈர்க்கப்பட்டு அங்கிருந்து வரும்பொழுது வெறுங்கையோடு வராமல் தண்ணீரே இல்லாத அந்த பாலைவனத்திலே நல்ல தண்ணீரை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்து மஸ்ஜிதுன் நபவியிலே கொண்டு போய் வைப்பார்கள். மக்கள் தொழுகை வரக்கூடியவர்களுக்கு அவர்கள் தண்ணீர் அருந்து விட்டு போகட்டும். அதை போன்று விறகுகள், அதான் காட்டுப்பகுதியில் போன அவர்கள் விறகுகளையும் வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து அந்த விறகுகளை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் சாய்த்து வைப்பார்களாம். வைத்து அதை விற்று அதில் வரக்கூடிய அந்த பணத்தை அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்று வாசலிலே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மஸ்ஜிது நபவியினுடைய திண்ணைகளில் படுத்திருந்தார்களே அந்த திண்ணை தோழர்களுக்கும் கொடுப்பார்களாம். எப்படி மாற்றி இருந்தது பாருங்கள். அந்த இளைஞர் சமுதாயத்தை அவர்களுடைய தொடர்பு எங்கே இருந்தது? திருமறை குர்ஆனோடு இருந்தது. சிறுவர்களை பார்க்கிறோம், அடிமைகளை பார்க்கிறோம் குர்ஆனோடு. அதே போன்று இளைஞர் கூட்டத்தினர்களை பார்க்கிறோம், அவர்களும் திருமறை குர்ஆனோடு. வயது முதிர்ந்தவர்கள், வயதானவர்கள் எங்கே இந்த திருமறை குர்ஆனோடு பார்ப்பீர்களா? அவர்களுக்கு மேலே இருக்கிறார். இளைஞர்களை விட, சிறுவர்களை விட குர்ஆனோடு அளவுக்கு அதிகமாக பற்றுள்ளவர்களாக இருந்ததை சஹீஹ் முஸ்லிமில் பார்க்கிறோம். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை எடுத்து வளர்த்தவர்கள். எடுத்து வளர்த்த அந்த தாய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சிறுவயதிலே இறந்ததற்கு பிறகு அவர்களை பராமரித்து வந்த உம்மு ஐமன், அந்த தாயை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அவருடைய வீடுகளுக்கு அடிக்கடி போய் பார்த்து விட்டு வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி தலைவராக வந்தபோது அப்போது சொல்லுகிறார்கள், உமர் அவர்களை அழைத்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி அவங்களை பார்த்து வந்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் பார்த்து வரலாம் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து, அபூபக்கரும் உமரும் சேர்ந்து உம்மு ஐமன் அவருடைய வீட்டுக்கு போனார்கள். போனவுடன் இருவரையும் பார்த்த அபூபக்கர் உமரையும் பார்த்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழத் தொடங்குகிறார்கள். அப்ப அபூபக்கர் உமரும் நினைக்கிறார்கள், எப்போதும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வந்து பார்த்து கொண்டு போனார்கள், ஆகா அல்லாஹ்வின் தூதர் அவர்களை காணவில்லையே என்றுதான் இவர்கள் அழுகிறார்கள் என்று அவங்க எண்ணிக்கொண்டார்கள். அதற்கு ஆறுதல் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நல்லதைத்தானே பெற்றிருக்கிறார்கள், அவங்க போன இடம் சிறந்த இடம் தானே, எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள் என்று சொல்லும் போது நான் அதற்கு அளவில்லை என்று சொன்னார். வலாக்கின் அபுகி அன்னல் வஹ்ய கத் இன்கதா மினஸ் ஸமா, நான் ஏன் அழுகிறேன் என்று சொன்னால் வானத்தில் இருந்து அந்த வஹியினுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது என்றுதான் நான் அழுகிறேன். அல்லாஹ்வின் தூதர் போன பிறகு அந்த அல்லாஹ்வினுடைய வஹி இல்லையே, இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு அறிவுரை இல்லாமல் போய்விட்டது என்று நான் அழுகிறேன். உடன் அபூபக்கர் உமரும் சேர்ந்து அழத் தொடங்கினார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். வயது முதிர்ந்த மூதாட்டி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களை எடுத்து வளர்த்தவர்கள், அவர்களுக்கு பிறகு கொஞ்ச காலம் வாழ்ந்தவர்கள், எவ்வளவு வயது இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. 63 வயதில் ரசூல் ஸல்லல்லாஹு இறந்திருந்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் குறைந்தபட்சம் ஒரு 20 வருடத்தை நீங்கள் கூட்டியிருந்தாலும் 80 வயதுக்கு மேல் உள்ளவர்கள். அப்போ 80 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த திருமறை குர்ஆனோடு எவ்வளவு தொடர்பு, வஹி வந்துகிட்டே இருக்கணும், அந்த அல்லாஹ்வுடைய அருள், அந்த அல்லாஹ்வுடைய அறிவுரைகள், போதனைகள் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும், நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும், திருந்திக் கொள்ள வேண்டும், எங்களுக்கு நல்ல அறிவுரைகள் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆசை உணர்வு பெண்மணிகளுக்கு இருக்கிறதா? ஆண்களுக்கு இருக்கிறதா? நல்ல வசதி வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருக்கிறோம். நாம் செல்வங்கள் நிறைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருக்கிறோம், வீடுகள் வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருக்கிறோம், குர்ஆனை நல்லா ஓத வேண்டும் என்ற ஆசை, குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்ற ஆசை, அந்த சட்டங்களை அறிய வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கிறதா என்றால் பெரும்பான்மையான வயது முதிர்ந்தவர்கள் பார்த்து குர்ஆன் ஓத தெரியாத நிலை, குர்ஆனுடைய சட்டங்களை சொன்னால் அப்படியா என்று ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய நிலை, குர்ஆன் எப்படி இறங்கியது, எந்த அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கு என்ற வரலாறே தெரியாத ஒரு நிலை எத்தனை பேர்கள் இருக்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் போக்க வேண்டுமானால் இந்த திருமறை குர்ஆனுக்கென்றே தனியான சிறப்புமிக்க மாதம் இதோ வரப்போகிறது. இந்த மாதத்தினுடைய சிறப்பு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொல்லப்படுவதற்கு சிறப்பு கூட இந்த குர்ஆன் இறங்கியதுதான். இந்த குர்ஆன் இறங்கவில்லையானால் அந்த சிறப்பு கூட கிடையாது. அப்ப அந்த திருமறை குர்ஆன் இறங்கிய இந்த மாதங்களில் வெறுமனவே நாம் ஓதுவது மந்திரமாக ஓதிவிடாமல் பொருளறிந்து ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய குழந்தைகளை ஓத வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆங்கிலத்தை ஏதோ இன்னொரு மொழி, அரபியும் இன்னொரு மொழிதான், ஆங்கிலத்தை விரல் நுனியில் வைத்து பேசுகிறான் நம்முடைய பிள்ளை.
தமிழ் தாய்மொழி தமிழ் கூட அவனுக்கு வரதில்லை, ஆனா ஆங்கில மொழியில பிச்சு உதறுகிறான். அவன் நல்லது, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மொழியை கத்துக்கிறான். ஏன் குர்ஆன் ஓத தெரியல? இவ்வளவு விவரமிக்க ஒரு என்னுடைய மகனுக்கு, இவ்வளவு சிறந்த என்னுடைய மகனுக்கு குர்ஆனை பார்த்து ஓத முடியாத அறிவே இல்லையா? எங்கேயோ நாட்டில இருந்த ஆங்கிலேயருடைய மொழியை கற்றுக்கொள்ளக்கூடியவனுக்கு இந்த திருமறை குர்ஆனுடைய மொழியை பார்த்து படிப்பதற்கு முடியாதா? முடியும். இதைவிட அழகாக பேசுவான், அழகாக ஓதுவான். நம்ம கொடுத்தோம் வேணாம். அந்த ஆங்கிலத்துக்கு ஈடான ஒரு முயற்சியை இந்த திருமறை குர்ஆன் ஓதுவதற்கு கொடுத்தோம்னா நம்ம பிள்ளையும் அப்படி அழகா ஓதுவான். காலையில் ஓத வேண்டிய துவாக்கள், பள்ளியில் வர வேண்டிய துவா, வெளியே வரும் பொழுது தொழுகையில் ஓத வேண்டிய துவாக்கள் எல்லாம் அழகான உச்சரிப்புடன் ஓதுவதற்கு முயற்சி கொடுத்தால், அவனுக்கு சொல்லிக் கொடுத்தால் அழகா வருவான். அந்த முயற்சி எடுக்க வேண்டும். ஆங்கிலத்துக்கு, மற்ற மொழிகளுக்கும், மற்ற பாடங்களுக்கும் எடுக்கக்கூடிய அந்த முயற்சியை வரக்கூடிய இந்த மாதத்திலாவது கொஞ்சம் நீங்கள் எடுங்கள். நம்முடைய பிள்ளை மறுமையினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி இந்த திருமறை குர்ஆனை ஓதுவதற்கு பிள்ளைகளுக்கும் கொடுங்கள், நீங்களும் முயற்சி செய்யுங்கள். அப்படி இல்லையானால் இந்த திருமறை குர்ஆனை படிக்காமல் அதன்படி நீங்கள் நடக்காமல் போவீர்களானால் அழகா இறை தூதர் வந்து சொல்வாராம், யா ரப்பி இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. என்னுடைய இறைவா, இந்த கூட்டத்தினர்கள் இந்த குர்ஆனை புறக்கணிச்சுட்டான், தடையா எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள் இறை தூதர்கள். நான் வந்து சொன்னேன், யா அல்லாஹ் குர்ஆன் படி நடன்னு நான் சொல்லிட்டு போனேன், எல்லாரும் புறக்கணிச்சிட்டு போனானே தவிர பார்த்து படிக்கல அப்படி இறை தூதர்கள் நமக்கு எதிராக வந்து நின்றுவாங்க. அது மட்டுமல்ல, குர்ஆனும் வந்து நிற்கும். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது, குர்ஆன் ஹுஜ்ஜத்துல் லக வ அலைக். இந்த குர்ஆன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது பாதகமாக இருக்கும். உங்களுக்கு எதிராக போயிடும். குர்ஆனை ஓதி கரெக்டா நடந்தீங்கன்னா உங்களுக்கு பரிந்துரை செய்யும், அல்லாஹ் உன்னுடைய வேதம் படி நடந்தான், கொஞ்சம் பார்த்து விட்டு விடுன்னு சொல்லிடும். நீங்க குர்ஆனையும் படிக்கவே இல்லை, புறக்கணித்து அந்த சட்டங்களை நிராகரிச்ச, அல்லாஹ் உன்னுடைய வேதத்தை மதிக்காதவன் இவன், இதை திரும்பி பார்க்காதவன், இதை போய் தூக்கி நரகத்துல போடும் தான் சொல்லுமா. ரெண்டுல ஏதாவது ஒரு அடிப்படையில் குர்ஆன் உங்களுக்கிட்ட வந்து நிற்கும். மறுமையில் ஒன்னு உங்களை நல்லவனாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவும், அல்லது நரகத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவும். அந்த மாதிரி நிலைமை நம்மள்ட்ட கண்டிப்பாக வந்துவிடக் கூடாது. இதுவரையிலும் குர்ஆனோட தொடர்பு இல்லாதவர்களாக இருந்தால் நாம் இனிமேல் தினமும் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை பொருளறிந்து ஓதுபவர்களாக பார்த்து படிக்க. அல்லாஹ்